போனை தான் எடுக்க வந்திருப்பாங்களோ? இதுல அப்படி என்ன இருக்கு? போனோட சொந்தக்காரங்கிட்ட இதை எப்படியாவது கொடுக்கணும். அவர் இந்த நம்பருக்கு போன் பண்ணுவாரு, எப்படியாவது கொண்டு போய் கொடுத்துடலான்னு பார்த்தா அவர்கிட்ட இருந்து போனே வரலையே. சரி, அவர் எப்ப போன் பண்றாரோ அப்ப கொண்டு போய் கொடுத்துடலாம். அது வரைக்கும் இந்த போன் நம்ம கையிலே இருக்கட்டும். அப்பதான் அவர் போன் பண்ணா நமக்கு தெரியும். சொன்னதெல்லாம் சத்தியமா உண்மைதான் மாமா. அருள் மாமா என் கழுத்துல தாலி கட்டலனா அவர் உயிருக்கே ஆபத்து. அதான் கட்டிட்டானே, அப்புறம் என்ன? அவன் கையால தான் உன் கழுத்துல தாலி விழுந்துச்சு. அப்ப அவன் கட்டின தாலி தான் இது. உயிர் போனாதான் நம்ம நினைக்கிறது நடக்கும்னா அதை செய்யறதுல ஒன்னும் தப்பு இல்ல மாமா. என் அப்பனையும் அவன் குடும்பத்தையும் பழிவாங்க நான் எதை செய்யவும் தயாரா இருக்கேன். அதனால நாளைக்கு போடுற அன்னதானத்துல கொஞ்சம் கூட யோசிக்காம விஷத்தை கலந்துருங்க. கண்டிப்பா 1-2 உயிராச்சும் போகும். அப்பதான் சுந்தரம் குடும்பத்தோட அஜாகிரதையாலதான் இதெல்லாம் நடந்துச்சுன்னு போலீஸ நம்ப வைக்க முடியும். அந்த அம்மனுக்கே சுந்தரம் குடும்பம் திருவிழா எடுத்து நடத்தது பிடிக்கல, அதனாலதான் சிலை திருட்டு போக இருந்துச்சு. இப்போ அம்மன் கோபம் ஊர் ஆளுங்களை பழி வாங்கிடுச்சுன்னு ஊர்க்காரங்க எல்லாரையுமே நினைக்க வைக்கணும். அப்பதான் சுந்தரம் இனி கோயில் உள்ளேயே வர முடியாத அளவுக்கு அவரோட மானம் மரியாதை எல்லாமே போகும். அன்னதானம் சாப்பிட்டு செத்து போனவங்க கேஸ்ல கோர்ட்டு போலீஸ் ஸ்டேஷன் அலைஞ்சு அந்த குடும்பமே நில கொலைஞ்சு போகும். கரெக்டாக தான் இருக்குது. ஆனால் எப்படி சமையல் ரூம் பக்கம் உள்ளே போகிறதுன்னு தெரியலையே. என்ன பண்ணுறது? எப்படியாவது உள்ளே போயாகணுமே. டேய் அதெல்லாம் எடு. அப்படியே அதையும் எடுத்து கொடு. சரி. அன்னதானத்துக்கு தேவையான சாமான்லாம் வந்துருச்சா? அண்ணா எல்லா பொருளும் வந்துருச்சுண்ணே. ஒன்று விடாம எல்லாத்தையும் செக் பண்ணி தானே ஏற்றணும். எல்லா பொருளையும் நல்லா செக் பண்ணிட்டீங்களா? தரவா செக் பண்ணிட்டேண்ணே. கடைசி நேரத்தில் அது இல்லை இது இல்லைன்னு சொல்லக்கூடாது. அப்படிலாம் இல்லைண்ணே. சரி எடுத்துட்டு போ. சரிண்ணே. ஏமா நெல்லுமா, அதான் சாப்பாட்டுல விஷத்தை கலக்கிறதுக்கு ஆளை ஏற்பாடு பண்றேன்னு சொல்லிட்டேன்ல, அப்புறம் என்னமா யோசிச்சுட்டே இருக்கிற? மாமா, மத்த விஷயம் மாதிரி இந்த விஷயம் கிடையாது. இது உயிரை எடுக்கிற விஷயங்கிறதுனால வெளியாட்களை நம்பினாலாம் வேலைக்கு ஆகாது. ஏன்னா ஏதாவது சொதப்பி
அவங்க மாட்டிக்கிட்டா நம்மளையும் சேர்த்து மாட்டி விட்டுருவாங்க. அதுக்கப்புறம் நாம எதுவுமே பண்ண முடியாம போயிடும். சரிம்மா, அதுக்கு என்னதான் பண்ணலாம்னு சொல்ற? மாட்டிக்கிட்டா கூட உயிரே போனாலும் உண்மையை சொல்லாத ஆளுதான் இப்ப நமக்கு வேணும். அதனால இப்ப நமக்கு வேற வழியே இல்ல மாமா. நீங்களே களத்துல இறங்குங்க. நானா? உங்களதான் யாருக்கும் அடையாளம் தெரியாதுல்ல, அதனால பிரச்சனை இல்ல. இருந்தாலும் இப்படியே போகாதீங்க, வேற ஏதாவது ஒரு வேஷத்துல போங்க. இப்படி போங்க, கோவில்ல அன்னதானத்துக்கு சமைக்க ஆளுங்க வருவாங்கல்ல, அவங்கள ஒருத்தரா நீங்க எப்படியாவது கோயிலுக்குள்ள போயிடுங்க. சமயம் பார்த்து சாப்பாட்டுல நான் கொடுக்க போற விஷத்தை கலந்துருங்க. மாமா மாமா, டைம் இல்ல, ஆல்ரெடி இருட்டிடுச்சு. சீக்கிரம் போய் வேலையை முடிச்சிட்டு வாங்க. போங்க. சரிம்மா. ம்